இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நம் பரம நண்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். நம் பரம நண்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையிலே நாம் இருக்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆண்டவருடைய இதயத்தில் விளங்கிய அமைதியும் தாழ்ச்சியும் நம்முடைய ஒவ்வொருவருடைய இதயங்களிலும் விளங்கும்படியாகவும், நம்முடைய ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆண்டவருடைய திரு இருதயத்திலே ஒப்பு கொடுத்து நல்ல உடல் சுகத்தை நாம் அனைவரும் பெறும்படியாகவும் இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகி அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்தருளும். உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. இறைவாக்கினர் நாகும் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, 15 மற்றும் அதிகாரம் 2, 2-3 வரை உள்ள இறைவார்த்தைகள். வெற்றி வெற்றி என்று முழங்கி நற்செய்தி அறிவிப்பவனின் கால்கள் மலைகளின் மேல் தென்படுகின்றன. யூதாவே, உன் திருவிழாக்களை கொண்டாடு, உன் பொருத்தனைகளை நிறைவேற்று. ஏனெனில் தீயவன் உன் நடுவில் இனி வரவே மாட்டான், அவன் முற்றிலும் அழிந்து விட்டான். இஸ்ராயலின் மேன்மை போலவே யாக்கோபின் மேன்மையை ஆண்டவர் மீண்டும் நிலைநாட்டுகின்றார். கொள்ளைக்காரர்கள் அவர்களை கொள்ளையடித்தனர், அவர்களின் திராட்சை கொடிகளையும் அழித்து போட்டனர். இரத்தக்கரை படிந்த நகருக்கு ஐயோ கேடு. அங்கு நிறைந்திருப்பது எல்லாம் பொய்களும் கொள்ளை பொருளுமே. சூறையாடலுக்கு முடிவே இல்லை. சாட்டையடிகளின் ஓசை, சக்கரங்களின் கிரீச்சிடும் ஒலி, தாவி பாயும் புரவிகள், உருண்டோடும் தேர்கள், குதிரை வீரர்கள் பாய்ந்து தாக்குகின்றனர். வாள் மின்னுகின்றது, ஈட்டி பளபளக்கின்றது. வெட்டுண்டவர்கள் கூட்டமாய் கிடக்கின்றனர், பிணங்கள் குவிந்து கிடக்கின்றன. செத்தவர்களுக்கு கணக்கே இல்லை. அந்த பிணங்கள் மேல் மனிதர் இடறி விழுகின்றனர். அருவருப்பானவற்றை உன்மீது எறிவேன், உன்னை இகழ்ச்சியுடன் நடத்தி பகடி பொருளாக்குவேன். உன்னை நோக்குவோர் எல்லோரும் உன்னிடமிருந்து பின்வாங்கி, நினிவே பாழாய் போனது, அவளுக்காக புலம்புவோர் யாரேனும் உண்டோ என்று சொல்வார்கள். உன்னை தேற்றுவோரை எங்கே தேடுவேன்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். உங்கள் பதில். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது. அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் தீவிரமாகின்றன. ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார். அவர் தம் ஊழியர்களுக்காக அவர் மனமிறங்கிடுவார். பதில். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. நானே இருக்கிறவர், என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. பதில். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. மின்னும் என் வாளை நான் தீட்டி நீதி தீர்ப்பை என் கையில் எடுக்கும்போது என் பகைவரை பழி வாங்கி என்னை பகைப்பவருக்கு பதிலடி கொடுப்பேன். பதில். கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16
இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை பார்த்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர். மாறாக என் பொருட்டு தம்மையை அழித்துக் கொள்கிற எவரும் வாழ்வடைவர். மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? மானிட மகன் தம் தந்தையின் மாட்சியோடு தம் வானதூதர்களுடன் வரப்போகிறார். அப்பொழுது ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கு ஏற்ப கைமாறு அளிப்பார். நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே இருப்பவரில் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். நான் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள்? சீடர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் சிலர் எலியா எனவும் வரப்போகின்ற இறைவாக்கினர் எனவும் சொல்கின்றார்கள் என்கின்ற பதிலை கூறுகின்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று சீடர்களை பார்த்து அவர் கேட்கின்றார். அப்பொழுது பேதுரு சொல்கிறார், நீர் வாழும் கடவுளின் மகன், நீர்தான் மெசியா என்று அவரை பார்த்து சொல்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நிகழ்விற்கு பிறகு இந்த நற்செய்தியானது வருவதை நாம் பார்க்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெசியாவின் வருகையை பற்றியும் அவர் எவ்வாறு பாடுகள் படப்போகிறார், துன்பப்பட போகிறார், எவ்வாறு இறக்கப் போகிறார் என்பதை பற்றியும் அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் அவர் சொல்கிறார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று அவர் சீடர்களை பார்த்து சொல்வதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, சீடத்துவத்திற்கு நிபந்தனைகளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழங்குகின்றார். இயேசுவினுடைய சீடராக நாம் இருக்க வேண்டுமென்றால் நம்முடைய தகுதி என்னவாக இருக்க வேண்டும், எந்த செயல்பாடுகளை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைய நற்செய்தி முன்னுதாரணமாக அமைவதை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக தன்னலம் துறக்க வேண்டும். அந்த ஈகோ என்கின்ற அந்த மனநிலை நம்முடைய ஒழிய வேண்டும். நான் என்கின்ற அந்த ஆணவம், அந்த செருக்கு அழிய வேண்டும். அந்த நான் என்பது அழிந்தால்தான் நாம் கடவுளை பின்பற்ற முடியும், தன்னலம் துறக்க முடியும், பிறர் நலத்தை நாம் நாட முடியும் என்று இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக முதல் நிபந்தனையை அவர் தருகின்றார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, தன்னலம் துறந்தால் மட்டும் போதாது, தம் சிலுவையை நாம் சுமக்க வேண்டும். அவரவர் சிலுவைகளை நாம் சுமக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான சிலுவைகள் நாம் அனுபவிக்கின்றோம். குடும்ப பாரங்களாக இருக்கலாம், வேலை இல்லாத பிரச்சனைகளாக இருக்கலாம், உடல் நோய்களாக இருக்கலாம், பரவுகின்ற பல தொற்று நோய்களாக இருக்கின்றலாம். ஏராளமான சிலுவைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. பல பேர் சிலுவைகளை சுமக்காமல் ஒதுங்கி போவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கின்றார், சிலுவைகளை சுமந்து என் பின்னே வா என்று அவர் சொல்கின்றார் என்ற நற்செய்தியில நாம் மிக அழகாக பார்க்கின்றோம். அடுத்ததாக மூன்றாவதாக என்னை பின்பற்று என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகான ஒரு அழைப்பை நமக்கு தருகின்றார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய உண்மையான சீடராக நாம் மாற வேண்டுமென்றால், உண்மையான நிலை வாழ்வை நாம் அடைய வேண்டுமென்றால், இந்த 3 நிபந்தனைகள், 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். தன்னலத்தை நாம் துறந்து பிறர் நலம் நாம் நாட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வருகின்ற சிலுவைகளை நாம் சுமக்க வேண்டும். மூன்றாவதாக இது இரண்டையும் செய்துவிட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அப்படி நாம் சிலுவைகளை சுமந்து பின் செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மையான சீடர்களாக, சீடத்திகளாக நாம் மாறுவோம். நம்முடைய வாழ்வை நாம் காத்துக்கொள்வோம். ஆமென்.
ஏற்றிடுவார். என் வாழ்வை உமக்கே பலியாய் தந்தோம், அன்பாய் ஏற்றிடுவார். வந்தோம் தந்திடவே. இறைவாவும் இணையா வாழ்வும் இருந்தும் பயனென்ன? இறைவாவும் இணையா வாழ்வும் இருந்தும் பயனென்ன? ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தால் எனக்கு ஏழப்பெண்ண. இனிவாழ் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்த உம் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமர்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளிலே அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கடவுள் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர்.
இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே, வாழ்வு தரும் ஒளியும் நீயே இயேசுவே, வாழ்வு தரும் வழியும் நீயே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை. எனவே இந்த இறுதி மன்றாட்டிற்கு பிறகு நற்கருணை ஆராதனையானது சிறிய மணித்துளிகள் நடைபெறும். எனவே இதில் பங்கெடுக்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயில் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்க பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய இறையினர் கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய இறையினர் கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவதே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவதே. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். உதவி வருகின்ற கண்மலையாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே வீற்றிருக்கின்றார். குடும்பங்களிலே அமர்ந்து நற்கருணை நாதரை இந்த வேளையிலே நாம் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றோம். நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கோட்டையாக, கண்மலையாக, அரணாக, பாறையாக நம்முடைய இருக்கின்றார். நம்மை காக்கின்ற தெய்வம் இவரே. நாம் அனைவரும் இணைந்து நற்கருணையிலே உயிரோடு வீற்றிருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவோம். நலன்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் இயேசு நல்லவர், அவருடைய வல்லமை என்றென்றும் உள்ளது. ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவரது பேரன்பு என்னாலும் நம்மோடு இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, எந்தன் கண்மலை ஆனவரே, எந்தன் கோட்டை ஆனவரே, எந்தன் அரண் ஆனவரே, எந்தன் பாறை ஆனவரே என்று ஆண்டவரை இந்த வேளையில போற்றி புகழ்ந்து பாடுவோம். அவருடைய பிரசன்னத்தை மகிமைப்படுத்துவோம், அவரை ஆராதிப்போம். கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. மீண்டும் ஒரு முறையாக ஆராதனை உமக்கே, கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்கியவர்களாக, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு ஆராதனை. எங்கள் மத்தியிலே வாசம் செய்கின்ற ஆண்டவரே உமக்கு ஆராதனை என்று பாடுவோம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலின் என்றென்றும் மகிழ செய்வீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்வீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கு, மகிமையின் ராஜனே உமக்கு ஆராதனை, எல்லாம் வல்ல தெய்வமே உமக்கு ஆராதனை. இந்த வேளையிலே எங்களை எல்லாம் தொட்டு கொண்டிருக்கிறவரே உமக்கு ஆராதனை. எங்கள் அரணும் கோட்டையுமான ஆராதனை, எங்கள் மத்தியிலே வாசம் செய்கின்ற ஆண்டவரே ஆராதனை செலுத்துகின்றோம். எங்கள் மீது உம்முடைய ஆவியை நிறைவாக பொழிந்தருளும். வல்லமையின் ஆவியால் இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைத்து காண்பீர்கள். எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆமென். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கூட இருக்கின்ற ஒவ்வொருவர் மீது அவர் நம்முடைய ஆவியை நிறைவாக பொழித்தருள்வார். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் ஆற்றல் நம்முடைய இருக்க இந்த வேளைகளில் சிறப்பாக நற்கனை ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இயேசு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் தொட்டு நலமாக்குகின்ற தெய்வமாக நம்முடைய மத்தியிலே வீற்றிருக்கின்றார். ஆண்டவருடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே தொட்டு கொண்டிருக்கின்றது. நலமளிக்கின்றவராக, சுகமளிக்கின்றவராக, வல்லமை தருகின்றவராக, ஆற்றல் கொடுக்கின்றவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியிலே இருக்கின்றார். தொடர்ந்து ஆராதனை செலுத்துவோம். துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கின்ற தெய்வம் இவரே. தொடர்ந்து ஆண்டவரை ஆராதனை செலுத்தி புகழ்ந்து பாடுவோம். இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை என்று வாயார புகழ்ந்து நற்கருணையிலே வீற்றிருக்கின்ற ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆமென்.
அன்பார்ந்தவர்களே, மிகவும் சிறப்பாக இந்த மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையில ஆண்டவருடைய திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த சிறப்பான நாளில நற்கருணை ஆண்டவரை நாம் உற்று நோக்கி, கல்வாரி மலையில ஆண்டவருடைய விழாவில் ஈட்டி குத்தப்பட்ட பொழுது வழிந்தோடிய இரத்தமும் அந்த தண்ணீரும் நம்முடைய குடும்பங்களில நிரப்ப வேண்டும். அந்த இரத்தத்திற்கு அந்த ஆற்றல் இருக்கின்றது, வல்லமை இருக்கின்றது. இயேசுவின் இரத்தம் நம்மை மீட்டிருக்கின்றது. இயேசுவின் இரத்தம் நம்மை குணப்படுத்துகின்றது. இயேசுவின் இரத்தம் நமக்கு வல்லமையை தருகின்றது, ஆற்றலை தருகின்றது, சக்தியை தருகின்றது. எல்லா தீங்கிலிருந்தும் நம்மை விடுவிக்கின்ற அந்த சக்தி நம் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்திற்கு இருக்கின்றது. நம் ஆண்டவருடைய இரத்தத்தினால் நாம் ஒவ்வொருவரும் கழுவப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய வல்லமை நிறைவாக நம் மீது பொழியப்பட்டிருக்கின்றது. அவர் விலை கொடுத்து நாம் ஒவ்வொருவரையும் மீட்டிருக்கின்றார். ஆண்டவருடைய ஆற்றல் நாம் ஒவ்வொருவரும் வெளிப்பட வேண்டும், நம்முடைய குடும்பங்களில வெளிப்பட வேண்டும். பயத்தோடு அச்சத்தோடு என்ன நடக்குமோ தெரியாமலே எத்தனையோ குடும்பங்கள் கலங்கி போய் கொண்டிருக்கின்றன. இந்த தொற்று நோயினால் வாடி போய் கொண்டிருக்கின்றன. கண்ணீரோடு ஒவ்வொருவரும் அழுது கொண்டிருக்கின்றார்கள். மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டு எப்பொழுது நான் வெளியே வருவேன் என்று ஆதங்கத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். நம் ஆண்டவர் இயேசுனுடைய இரத்தம் குடும்பங்கள் மீது பொழியப்பட வேண்டும், தெளிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவருடைய அந்த ஒரு சொட்டு இரத்தம் தெளிக்கப்பட்டு நோயிலிருந்து சுகம் பெற வேண்டும். ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எனது ஊழியன் குணமடைவான். அந்த நம்பிக்கை இருந்தது ஆண்டவரே. அதே நம்பிக்கை இதோ எங்களிடம் இருக்கின்றது. நீர் ஆண்டவரே எங்களை தொட்டு நலமாக்கும். உடைய இரத்தத்தை எங்கள் மீது பாய்ச்சும். அந்த கல்வாரியில் வழியப்பட்ட அந்த இரத்தம் எங்கள் மீதும் இருப்பதாக. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் வல்லமை, இயேசுவின் இரத்தம் ஆற்றல், இயேசுவின் இரத்தம் என்னை சுகப்படுத்துகின்றது. இந்த நம்பிக்கையோடு இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்கின்ற பாடலை உணர்ந்து நற்கருணை ஆண்டவரை பார்த்து இந்த வேளையில நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம் ஜெயம். நம் வாழ்வில் மனிதத்தை மறந்தோமா, அவர் புனிதத்தை விலக்கி சென்றோமா, இறையாட்சியிலே மறைசாட்சிகளாய் நாம் இயேசுவை பின்பற்றி நடந்தோமா. இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் வல்லமை, இயேசுவின் இரத்தம் ஆற்றல் என்கின்ற அதே நம்பிக்கையோடு இந்த மாதம் முழுவதும் நம் ஆண்டவர் இயேசு நம்மையும் நம் குடும்பங்களையும் வழிநடத்தும்படியாகும். தேவையான அருள் வரங்களால் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாகும். ஆண்டவருடைய இதயத்தில் நம்முடைய குடும்பங்களை எல்லாம் அர்ப்பணித்து இந்த ஆசீரை நாம் பெற்றுக்கொள்வோம். அனுமானத்தை தாழ்ந்து
பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆடவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். கடவுளின் அன்பில் என்றும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது, இந்த தீங்கும் தீண்டாது. புனித ஆரோக்கிய மாதாவி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதர்களே புனிதைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.